வீரர்களை படுகொலை பண்ண மோடி உட்பட சம்பந்தப்பட்ட 6 பேரையும் தூக்கில போடணும் அப்படிங்கிற போராட்டத்தை வந்து இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ் முன்னாடி நான் வந்து போய் வந்து நடத்த போறேன். சென்னை நுங்கம்பாக்கத்துல வந்து என்ஐஏ ஆபீஸ் இருக்கு, அங்க போய் வந்து நடத்த போறேன். இந்த போராட்டத்தை வந்து நாங்க வந்து இன்னைக்கு டெல்லியில வந்து நடத்துறதா அறிவிச்சிருந்தோம். டெல்லியில என்ஐஏ ஆபீஸ் முன்னாடி இந்த போராட்டத்தை வந்து நடத்துறதா அறிவிச்சிருந்தோம். போலீஸ் வந்து எங்களை வந்து ஃபுல்லா வந்து வீட்டு சிறையில வச்சு எங்களை வந்து போக விடாம தடுத்துட்டாங்க. 20ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் வந்து எங்க வீட்டு வாசல்ல இருந்தாங்க. டெல்லியில வந்து நடத்துறதுக்கு முன்னாடி மதுரையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்துறதா போன 16ஆம் தேதி அறிவிச்சோம். அன்னைக்கு இருந்தே போலீஸ் வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து குவிக்க பண்ணி எங்களை வந்து போக விடாம தடுத்துட்டே இருந்தாங்க. 20ஆம் தேதி வரைக்கும் வந்து எங்க வீட்டு வாசல்ல போலீஸ் இருந்தாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க, எங்களை போக விடல. அதனால டெல்லிக்கு வந்து எங்களால போக முடியல. டிக்கெட் வந்து நாங்க கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. டெல்லிக்கு போற டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அந்த போராட்டத்தை வந்து தற்காலிகமா ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சோம். ஆனா அதே போராட்டத்தை இன்னைக்கு நான் வந்து சென்னையில இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ்ல வந்து நான் மட்டும் தனியா போய் வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்துறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். நானு அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நான் மதுரையில இருந்து சென்னை வந்து போறேன். இந்த போராட்டத்தை வந்து எதுக்காக அப்படின்னா வந்து தொடர்ச்சியா படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்களை வந்து காலி பண்றானுங்க. தேர்தல் ஆணையத்துக்காக வந்து ராணுவ வீரர்களை காலி பண்றானுங்க. இப்ப வந்து வட மாநிலங்கள் ஃபுல்லா வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சு நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து எல்லாருமே ரோட்டுக்கு வராங்க. டெல்லியில கூடுறாங்க, பீகார்ல பாட்னால கூடுறாங்க, லக்னோல கூடுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்க பார்த்தாலும் மக்கள் போராட்டங்கள், அது அமைப்பு சார்ந்த போராட்டங்களா இருந்தாலும் சரி, தன்னெழுச்சியான போராட்டங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா வந்து வேலை இல்லாத இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சமுதாயத்தை பத்தி அக்கறை இருக்கக்கூடிய எல்லாருமே வட மாநிலங்கள் ஃபுல்லாவே மோடி ஆட்சிக்கு எதிரான, பிஜேபி ஆட்சிக்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான, பிராமணியத்துக்கு எதிரான ஒரு பெரிய போராட்ட களமா வந்து இன்னைக்கு வந்து மாறி நிக்குது. அதனால இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லக்னோல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி காலி பண்ணிருக்காங்க. இவங்க தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல வந்து அமோனியா வாயு கசிவுன்னு சொல்லி இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்க வந்து காலி பண்ணிருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு காட்டாட்சி, ஒரு மிருகத்தனமான ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு வந்து நாதியெல்லாம் போயிட்டு இருக்கு சூழ்நிலை வந்து உருவாயிட்டு இருக்கு. மக்கள் வந்து தன்னெழுச்சியா போராடாலுமே எதுவுமே இவனுக்கு வந்து கண்டுக்கதே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து உருவாயிட்டு இருக்கு. இதை நாங்க தைரியமா கேட்போம். ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய கொலகாரங்க அப்படின்னா வந்து இவிஎம் வச்சு ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு அட்டுழியமா பண்ணிட்டு மக்கள் வந்து ஓட்டே போடல, மக்கள் வந்து ஃபுல்லா வந்து எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னா கூட இவிஎம் மிஷின், ஓட்ட மிஷின் வச்சுக்கிட்டு, நாங்க திருட்டு மிஷின் வச்சுக்கிட்டு நாங்க வந்து திருப்பி தேர்தல் ஜெயிப்போம் சொல்லி நம்மளோட ஜனநாயகத்தை காலி பண்றானுங்க, ஓட்டுரிமை காலி பண்றானுங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலமைப்பு காலி பண்றானுங்க, மக்களோட உயிரை காலி பண்றானுங்க. இதை வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து போராட்டம்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தை வந்து காலி பண்ணணும் சொல்லி முடிவு பண்றானுங்க. எங்க குடும்பத்தை வந்து எப்படியாச்சும் காலி பண்ணிடணும், எங்க அப்பா எல்லாம் வந்து காலி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நம்ம வந்து அமைதியான முறையில இவிஎம் எதிராக ஜனநாயகபூர்வம் மக்கள்கிட்ட வந்து ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்து பிரச்சாரம் பண்ணா கூட வந்து பிஜேபி ரவுடிகள், ஆர்எஸ்எஸ் ரவுடிகள் வந்து குண்டர்களை ஏவிட்டு எங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். யாராச்சும் வந்து தைரியமா துணிச்சலா களத்துல இறங்கிதான் ஆகணும். அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து சென்னையில இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ்ல நுங்கம்பாக்கத்துல மோடியை தூக்கில போடு அப்படிங்கிற போராட்டத்தை, ராணுவ வீரர்களையும் படுகொலை பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, அதனால வந்து மோடியை தூக்கில போடணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது வலியுறுத்தி இன்னைக்கு வந்து நான் வந்து சென்னையில இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ்ல நுங்கம்பாக்கத்துல போராட்டம் பண்ணுவேன்.